அழகான கோலங்கள் இன்னொரு கோலத்தை போட்டுருக்கு. என்கிட்ட இல்ல. ஆமா, மணி 11 மணி ஆகுது. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் பட்சம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் எல்லாமே நேற்றே ரெடி பண்ணிட்டேன். முக்கால்வாசி அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. முன்னாலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு சமைச்சிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு சரியா இருக்கும். அதுக்கே வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும். சிம்பிளா நம்ம கும்பிடுறோம் அப்படின்னாலும் முன்னாலே பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க இப்போ சமைக்க போயிடலாம். சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நான் 3/4 கிலோ சுண்டல் வச்சுருக்கேன். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் சுண்டலுக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் பருப்பு போட்டிருக்கேன், தோரம் பருப்பு சாம்பாருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பாசி பருப்பும் சேமியாவும் போட்டு பாயசம் பண்ண போகிறேன். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர், அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பால் காயட்டும். சுண்டலுக்கு அதுக்கப்புறம் பொங்கலுக்கெல்லாம் தேங்காய் வேணும், திருப்பி வச்சுக்கலாம். எப்பவுமே இதெல்லாம் முன்னாலே செஞ்சிருவேன். நேற்று அதிகமாக வேலை இருக்கும், இதை செய்ய மறந்துட்டேன். வெளியே பார்த்திங்கன்னா இது வந்து மாவு கோலம். நல்ல நாளில் பார்த்திங்கன்னா நம்ம விசேஷ நாளுங்களில் மாவு கோலம் போட்டால் அவ்வளோ ஒரு விசேஷம். வெளியில் வந்து நம்ம கோல மாவில் போட்டுட்ருக்கோம். 2 பேர், ஜெயந்தி, அப்புறம் என் தங்கச்சி, இது என் தம்பி பொண்ணு, எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், இது வந்து வெண்பொங்கலுக்கு 2 அழாக்கு அரிசியும் 1 அழாக்கு பருப்பும் பாசி பருப்பும் போட்டிருக்கேன். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 3 கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 1க்கு 3 கணக்கு பண்ணி 9 அழாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 9 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம். இது எதுக்குன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். அதுக்காக தான். மூடி வச்சிடலாம். ஏதாவது ஒன்று ரெடி ஆனோடனே இறக்கிட்டு நம்ம இதை தூக்கி வச்சுக்கலாம். 3/4 அழாக்கு வந்து நான் வந்து பாசி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாயாசத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாயாசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு, அதாவது பாசி பருப்பும் நம்ம வந்து சேமியாவும் போட்டு வைக்க போகிறோம். பால் பாயாசம் மாதிரியே. பருப்பு வந்து பால்லேயே வேகட்டும். சுண்டல் வந்து 5-6 சவுண்ட் வந்துடுச்சு, இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு வச்சுக்கலாம். இப்போ இங்கே சாம்பார் தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுப்போம். டிஃபனுக்கு சாம்பார், அதாவது பொங்கலுக்கு சாம்பார். அங்க அங்க என்கிட்ட இல்ல. இது கேமரா அங்க இருக்கு பாரு. அங்க இருக்கு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஒரே ஒரு வெங்காயம். நம்ம இன்னைக்கு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. ஆனால் வந்து இது நான் சாமிக்கிட்ட வைக்க மாட்டேன் இந்த சாம்பார் வந்து, அதனால் வீட்டுக்கு தான் பண்ணுறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் வந்துட்டானுங்க. நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன். ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு டிஃபன் சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பின்னாடி யாரோ வந்து நிற்கிறாங்க பாருங்க. செகண்ட் கண்ட்ரிமெண்ட் ஃபுல்லாக இன்னைக்கு இங்கே தான் வந்துட்டாங்க எல்லாருமே ஆயுத பூஜைக்காக. தண்ணி ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதில் புளி ஊற்றிக்கலாம். செல்ஃபி இங்கெல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. நான் செல்ஃபி என்னோட இடத்த ஏன்னா பிடிச்சிட்டு இப்படி பண்றீங்க. நீங்க ஆயுத பூஜைக்கெல்லாம் ஓரமா போய் கொண்டாடுங்க. அந்த செல்ஃபி அதானே செல்ஃபி இங்கே பார். ஒரு ஹாய் சொல்ல எல்லாருக்கும். 3 அழகான கோலங்கள் இன்னொரு கோலத்தை போட்டுட்டு இருக்கு. எவ்வளோ நேரமாக போட்டுட்டு இருக்கீங்க இந்த கோலம்?
Just 10 minutes. புரியல. Just 10 minutes. 10 மினிட்ஸ்ல எவ்வளோ பெரிய கோலம்? வாவ். 10 நிமிஷத்தில் கோலம் போடுவது எப்படி? கிளாஸ் வந்து எங்க கிட்ட தான் கத்துக்கலாம். சமைக்கிற எண்ணெய் விட்டுட்டு கோலம் போடுறவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது. நல்ல வேலை இன்றைக்கி நான் தப்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து சாம்பாரில் ஊற்றிடலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணி, அதையும் சாம்பார்லேயே ஊற்றிடலாம். சுண்டலுக்கு வெயிட் போட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து ஒரு அழகு அரிசியும் அரை அழகு பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். இந்த பருப்பு வேக வச்ச இந்த பாத்திரத்துலேயே நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். கழுவிடலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம். 150 கிராம் சேமியா. கொத்தமல்லி போட்டுக்கலாம். சாம்பாருக்கு ஒரே சத்தம் பாருங்க பசங்கள்லாம். இது வந்து பொங்கல் இறக்கிடலாம். 3 விசில் வந்துருச்சு. பொங்கல்னு ஓப்பன் பண்ணி காமிச்சாதான் இரு, நான் வந்து ப்ரெஷர் அடங்கினா தான் ஓப்பன் பண்ண முடியும். ப்ரெஷர் அடங்கணுமா? ஆமாம், ப்ரெஷர். இது வந்து சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதையும் மூடிடுவோம். ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டுக்கலாம். சாம்பார் இறக்கிட்டு இதில் சுண்டல் தாளிச்சிக்கலாம். நம்ம இந்த கடாயிலே இந்த கப்பில் நான் அளந்தேன்னா 100 கிராமு. அதனால் ஒரு 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா மில்க் மேட் சேர்க்க போகிறோம். அதனால் நல்லா ஒரு கொதிக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்கு. சுண்டலுக்கு கடுகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மில்க் மேட் வந்து ஒரு 3/4 டப்பா இருக்குது, ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். கொஞ்சமாக இதை எடுத்து இதில் ஊற்றிட்டு கலக்கிக்கலாம். நல்லா நம்ம ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நான் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எப்பவுமே அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். கடைசியில் முந்திரி வந்து வறுத்து போட்டுக்கலாம். சுண்டலுக்கு 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். எப்பவுமே காஞ்ச மிளகாய் தான் போடுவேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை. இந்த சுண்டல் வந்து இதில் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு கிண்டி இறக்கணும்னா நமக்கு வந்து சீக்கிரமாக சுண்டல் கெட்டு போகாமல் இருக்கும். சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதில் எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நம்ம சக்கரை பொங்கலுக்கு, பாயாசத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி, நல்ல பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, முந்திரி சேர்த்துப்போம். நல்லா கிண்டிடலாம். ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். பாயசத்துக்கு நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி. சாரப்பருப்பு வந்து 1 ஸ்பூன். இது பார்க்கறதுக்கு தோல் உரிக்காத துவர மாதிரியே இருக்கும். நம்ம எல்லா கடையிலுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். கல்யாண வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு இந்த சாரப்பருப்பு இல்லாமல் பாயசம் வைக்கவே மாட்டாங்க. அதனால தான் நானும் வந்து எப்பவுமே பாயசம் வைக்கும்போது சாரப்பருப்பு போடுறேன். கடையில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே ஆகட்டும், மளிகை கடையிலே ஆகட்டும், எங்கே கேட்டாலுமே கிடைக்கும். சின்ன ஸ்டோரில் வந்து கிடைக்காது, கொஞ்சம் பெரிய ஸ்டோரில் தான் கிடைக்கும். பாயசத்துக்கு அந்த சாரப்பருப்பு போட்டோம்னா ஒரு கலை வந்துருச்சு பாருங்கள். பெண்ண அழகா சிங்காரிச்சோம்னா ஒரு கலை வருது. அந்த மாதிரி பாயசத்துக்கு சாரப்பருப்பு போட்டோம்னா ஒரு தனி கலை வரும். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாகெல்லாம் எடுக்க தேவையில்லை, கரைச்சி எடுத்தாலே போதும். சக்கரை பொங்கலுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துக்கலாம்.
இது வந்து இதை நல்லா கரைஞ்சவுடனே எடுத்து ஊற்றி கிண்ட வேண்டிட்டான். அதனால் நல்லா வெல்லம் கரைஞ்சிச்சு, வடிகட்டி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டிப்போம். அதனால் முந்திரியும் நெய்யும் வச்சுருக்கேன், இதில் சேர்த்துருவோம். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் சும்மா ஒரு கொதிக்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இதையும் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். 2 இடத்துக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் அது உளுந்து ஊற வச்சு, பச்சரிசி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி போட்டு ஆட்டிக்கலாம். அதில் மாவு வந்து இந்த மாதிரி பஞ்சு போல் இருக்கும். இந்த அளவுக்கு இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. நான் வந்து ஃபஸ்ட்டு அளவு வச்சுருந்தேன். உளுந்தில் இவ்வளோ தண்ணி நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 20 மிளகு கிட்ட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இருக்குது. இதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இங்கே எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கு பாருங்கள். நான் ஆட்டிகிட்டு இருக்கும் போதே எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டேன். இந்த பாருங்கள், நிறைய பேர் வந்து எப்படிமா இப்படி எடுத்து போடுறீங்க, கையில் தட்டினா தான் வரும். இந்த மாதிரி தண்ணியே விட்டேன். தண்ணி வந்து இதை பாருங்க, இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி வரக்கூடாது. இப்படி எடுத்துட்டு அது அப்படியே உங்களுக்கு ரவுண்டு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா திருப்பி நான் 2வது போட்டு எடுப்பேன். அப்போ தான் நல்லா மொறுன்னு பொன் கலரில் வரும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு இப்போ எடுத்து இதை இதுக்குள்ளே போடுவோம். பாருங்கள், சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், ஒரு பொன் கலரில் இருக்குது. எந்த பொண்ணு? வடை பொன் கலரில். உனக்கு பொண்ணு தான் ஞாபகம். பொன் கலர். ஆனால் நம்ம செஞ்ச பலகாரம் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன கப்பில் போட்டு. அதுக்கப்புறம் பொரிக்கல்ல, பழம் எல்லாமே, அவல் இது எல்லாமே இங்கே போட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த பொருளெல்லாம் வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து மத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மத்து, அந்த மத்து, அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர், கரண்டி, அருவாமனை இது எல்லாமே வச்சுருக்கேன். கத்தி இது எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நோட்டு எல்லாமே வச்சுருக்கேன். குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நோட்டு எல்லாத்தையுமே கூட நீங்கள் வச்சு படைங்க. இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு விஜயதசமிக்கு இது எல்லாத்தையும் எடுத்து விஜயதசமிக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வேலை செய்யணும். நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் நம்ம விஜயதசமி லீவ் போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக லீவ் போடக்கூடாது. எந்த பிஸ்னஸ் தொடங்கினாலும் விஜயதசமிக்கு நீங்கள் தொடங்குனீங்க அந்த பிஸ்னஸ் வந்து ஓகோன்னு வரும். நீங்கள் 4 கிழமை எதுவுமே பார்க்க வேணாம், நேரம் மட்டும் பார்த்து விஜயதசமிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா வந்து நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும். கீழே எல்லாத்தையுமே நான் வச்சுட்டேன். இது வந்து நமக்கு ஆஃபீஸ் ரூம். இங்கே தான் நம்ம ஷூட்டிங் எடுப்போம் இல்லைங்களா, அதனால் இங்கே ஒரு கடையில் போட்டுக்கலாம். கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல, சோஃபாவில் உட்காந்தா டக்குன்னு எந்திரிக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வச்சுருவோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ரெடி பண்ணிட்டாங்க. பட்டை போட்டு என்ன வேலை இது? யார் பண்ணது? செல்ஃபி. என்னடா பண்ணுறீங்க என்னை வச்சு அப்படின்னு யோசிக்குது செல்ஃபி. நான் பாட்டு 7 கறி சாப்பிடுவேன், இன்னைக்கு வரை கறி இல்லை செல்ஃபிக்கு. இங்கே பாருங்க, ரக்ஷிதா வந்திருக்காங்க. ஹாய் ஹாய். ஸ்ரீ பாப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, அதனால் இன்னைக்கு ஸ்ரீ பாப்பா இல்லை. எல்லா பைக்ஸும் பசங்க பைக்ஸு, ஆட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதுதான் என்னுடைய பைக்கு. பட் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அம்மாவுடைய பைக் நல்லா ஈஸியாக இருக்குன்றனால எனக்கு இந்த பைக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அருணுடைய பைக்கு, இது வந்து ஹரிது, அது வந்து ஜெகன் அங்கே நின்றுட்டுருக்கு, அங்கே வந்து அப்பாவுடைய வண்டி நின்றுட்டுருக்கு. இந்த சாரி கட்ட சொன்னா இவங்க எவ்வளோ இன்னும் எல்லாரும் வந்து பளிச்சுட்டு இருக்கு பாருங்களா. 9 மணிக்கு போனாங்க. ஆமா, மணி 11 மணி ஆகுது.
எல்லாரும் தீப்பெட்டி வச்சிருக்கப்பா. செல்ஃபி பாக்குது ஏய் யார் நீங்களா புதுசா இருக்கீங்க அப்படின்னு பாக்குது. செல்ஃி பட்டதா உள்ள மணி நான் 11 மணி. சரிமா நீங்க ஒரு டைம் சொல்றீங்க பெரியப்பா ஒரு டைம் சொல்றாரு. அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இது பொய்யான டைம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா அந்த திங்ஸ்லாம் மேலே வச்சு கற்பூரம் காமிச்சிருக்கோம். இப்போ கீழே போகலாம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் நீங்க பாருங்க. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் பாயாசம், வடை, சாம்பார். சாம்பார் எல்லாரும் நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்ட ஒரு அன்பாக்சிங் வீடியோ இருக்குது உங்களுக்கு. அந்த அன்பாக்சிங் வீடியோவும் காமிக்கிறோம். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு ஒரு 4 ரகல பார்ட்டி வந்து மேலே போய் மொட்டை மாடியில் இவ்வளோ நேரம் எத்தனை மணிக்கு போனாங்க? 12 மணிக்கு போனாங்க. 2 மணி வரைக்கும் ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறாங்களா அவங்க பாட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. லாவண்யாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே பசங்க எல்லாருமே மாடலாக போட்டுக்க போகிறேன். சாரீ கட்டுறதுக்கு ஒன்றா, ஏதோ சுடிதார் போடுறதுக்கு ஒன்றா, அப்புறம் ஜீன்ஸ் போட்டால் போடுவாங்களான்னு தெரில. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இவங்க வந்து அதுக்கு ஒன்று கேட்டாங்க. சரி நம்ம ஆர்டர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மைசூரில் இருக்காங்க. அவங்க பேர் வந்து அனிதா. அவங்களோட நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். இது வந்து சிலதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது, சிலதெல்லாம் வந்து நார்மலான ரேட்டாக இருக்குது. நான் இதில் என்னென்ன ரேட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நகையை பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து பசங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. ஏதோ நகையோட பேரெல்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து சொல்லுவாங்க அவங்களே சொல்லுவாங்க. ஜெயந்தி சொல்லுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் பிளைனாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 800 600 அந்த மாதிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம மேரேஜுக்கு முகூர்த்தத்துக்கு போகிறதுக்கு பிரைடல் லுக்குக்கு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 செட்டு வரும். 2 கம்மல், ஒரு சுட்டி, மற்ற தலையில் வைக்கிறது எல்லாமே இருக்கும். 2 வங்கி இருக்குது, ஒரு ஒட்டியானம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பிரைடல் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இதுவுமே நார்மல் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பட்டு போடுவா அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா சிம்பிள் லுக்காக இருக்கும், ஆனால் எலகெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் 600 800லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாருங்க சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நகை செலக்ட் பண்ணல அவங்க தான். ஏன்னா அவங்க தான் செலக்ட் பண்ணது. இதை வாங்கிக்குவா அதை வாங்கிக்குவா. நாங்கள் சரி நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்தேன் எப்படி இருக்கும்னு தெரியலையே, நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிலாம் ஒரு யோசனை இருந்தது. ஆனால் வந்ததுக்கப்புறம் பசங்களே சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இவங்களோட நம்பர் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்பட்டது இல்லை நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்கிக்கோங்க. பாருங்க இன்னைக்கு ஆயுத பூஜை சூப்பராக கொண்டாடி முடிச்சாச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 ஜாலியாக இருந்தது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.